சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி. நேற்று ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? 471 நாட்கள் கழித்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது இவர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பணி வாங்கி தருவதாக கொடுக்கப்பட்ட லஞ்சத்தின் அடிப்படையிலும் அதே போன்று அந்த பணத்தை வைத்து சட்டவிரோதமாக பணம் பரிவர்த்தனை மேற்கொண்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜியை கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்டதை அடுத்து தொடர்ச்சியாக 50க்கும் மேற்பட்ட அவர் மீது விசாரணை தள்ளி போனது. இந்த நிலையில் 471 நாட்கள் அவர் சிறையில் இருந்து வந்தார். நேற்று அவருக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வெளியே வரலாம் என அனுமதி அளித்தது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை அமர்வு நீதிமன்றமானது நேற்று மாலை வரை இந்த விசாரணையானது சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று 6 நிபந்தனைகள், அதாவது செந்தில் பாலாஜி வெளியூருக்கு செல்லக்கூடாது, அவருடைய பாஸ்போர்ட் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும், அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை சாட்சி மற்றும் நேரடியாகவோ அல்லது தொலைபேசியிலோ இவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது என உள்ளிட்ட 6 நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்களிலும் 11 மணிக்குள் இருந்து மதியம் 12 மணிக்குள் அவர் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என 6 நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீனில் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் முதல் கிழமையான இந்த வெள்ளிக்கிழமை தற்பொழுது அவர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். தற்பொழுது அவர் கையெழுத்து விட்ட பிறகு மீண்டும் அவர் வீட்டுக்கு செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை அடுத்து வருகின்ற திங்கட்கிழமை அவர் மீண்டும் இதே நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுவார் என அவரது தரப்பிலும் அதே போன்று அமலாக்கத்துறை தரப்பிலும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீதர், விரிவான தகவலுக்கு நன்றி முரளி.